ஹலோ யூடியூப் மெம்பர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ஓப்பன் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்க அனைத்து கண்டனும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசி மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஓப்பன் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங்லாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நம்ம பையிங் ஜோன் செல்லிங் ஜோனை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் பை பண்ண போகிறோமா செல் பண்ண போகிறோம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பையிங் ஜோன் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பையிங் ஜோன் பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பையிங் ஜோன் 25,350 to 25,450. இதுதான் பையிங் ஜோன். ஓகேவா? அதேமாரி செல்லிங் ஜோன் பார்க்க போகிறோம். செல்லிங் ஜோன் ஓகேவா? செல்லிங் ஜோன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 25,750 to 25,850. 25,850 இதுதான் செல்லிங் ஜோன். ஓகேவா? பையிங் ஜோன் 25,350 to 25,450. அதேமாதிரி செல்லிங் ஜோன் 25,750 to 25,850. இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க்கெட் பையிங் ஜோன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதேமாதிரி செல்லிங் ஜோன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, அந்த லெவலில் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி போட போகிறோம். அந்த மாதிரி இந்த வாரத்துக்கான எத்தனை லெவல்ஸ் நம்ம மேட்ச் ஆகும் பார்க்க போகிறோம். அப்படி ட்ரேட் பண்ணினா நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வின்னிங் பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த வாரத்துக்கு ஃபஸ்ட்டு டே பார்க்க போகிறோம். இந்த வாரத்துக்கு ஃபஸ்ட்டு டே 16ஆம் தேதி. ஓகேவா? 16ஆம் தேதியோட ஓப்பன் ப்ரைஸ் அளவு 25,000. நோட் பண்ணிக்கணும். ஓப்பன் ப்ரைஸ் என்னது? 16ஆம் தேதி ஓப்பன் ப்ரைஸ் 25,423. இந்த வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த 25,450ங்கிறது 423ங்கிறது எந்த ஜோனுக்கு? பையிங் ஜோனில் இருக்குது. அப்போனா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம்னா அழகாக ஒரு கேப்சர் பண்ணிடலாம். ஈஸியாக அன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஒரு ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே 17ஆம் தேதியோட ஓப்பன் ப்ரைஸ் பார்க்கணும். ஓப்பன் ப்ரைஸ் என்னது? 25,637. ஓகேவா? அது எங்கே இருக்குது? அந்த லெவல்ஸ் இல்லவே இல்லை. அப்போனா அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படின்னா நோ ட்ரேடு. ஓகே, அடுத்து 18ஆம் தேதி ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸ் என்னது? 25,752. அது எங்கே இருக்குது? செல்லிங் ஜோனில் இருக்குது. ஓகேவா? ஆனால் அன்றைக்கி க்ரீன் கலர் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போனா இந்த ட்ரேட் சக்ஸஸ் ஆகலாம். ஓகேவா? மொத்தம்னா 16ஆம் தேதி ஃபஸ்ட் டே டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. செகண்ட் ட்ரேட் கிடைக்கல. தேர்ட் ட்ரேட் நமக்கு சக்ஸஸ் ஆகலாம். அதேமாதிரி 19ஆம் தேதி பார்க்க போகிறோம். 19ஆம் தேதியோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 25,793. அது எங்கே இருக்குது? செல்லிங் ஜோனில் இருக்குது. அழகாக மார்க்கெட் கீழே ரெட் கலருக்கு இன்னி க்ளோஸ் வச்சுச்சு. அழகாக நம்ம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். மொத்தம் எப்படி 3 ட்ரேடில் நமக்கு 2 ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒரு ட்ரேட் கிடைக்கல. அது 5th டே, இன்றைக்கி லாஸ்ட் டே 20ஆம் தேதியோட ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிறோம்.
20 ஓப்பன் பண்ண 25,406. இது எங்கே இருக்குது? பையிங் ஜோனில் இருக்குது. அப்போனா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். அதாவது கால் சைடு ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க, நமக்கு எத்தனை ட்ரேட் சக்ஸஸ் ஆகிருக்கு? 5 ட்ரேடில் வந்து ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிருக்கு, ஒரு ட்ரேட் கிடைக்கல. மொத்தம் 3 ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? 4 ட்ரேடில் நம்ம 3 ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒரு ட்ரேட் நமக்கு கிடைக்கல. என்னைக்கு கிடச்சிருக்கு? கரெக்டாக 16ஆந்தேதி கிடச்சிருக்கு, 17 கிடச்சிருக்கு, 18 கிடைக்கல. நான் வச்சுக்கோங்க, 17 நம்ம ட்ரேட் கிடச்சிருக்கு, 17ஆந்தேதி நமக்கு ட்ரேட் வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, 18ஆந்தேதி வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகலை, 19ஆந்தேதி சக்ஸஸ் ஆகிருக்கு, அதேமாதிரி 20ஆந்தேதி சக்ஸஸ் ஆகிருக்கு. மொத்தம் 5 ட்ரேடில் நம்ம ஒரு ட்ரேட் நோ ட்ரேடு, 4 ட்ரேடில் நம்ம 3 ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இது வந்து 90% அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். இந்த லெவல்னால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் வந்தால் ஓப்பன் ஆனால் மட்டும் பையிங் ஜோன், இந்த லெவலில் வந்தால் செல்லிங் ஜோன். இதை நான் வச்சுட்டு ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். இது ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. ஓகேவா? நம்ம மறுபடியும் சொல்லிட்டோம், மறுபடியும் காமிக்க பாருங்க. இனி நம்ம 16ஆந்தேதி 16ஆந்தேதி ஓப்பன் பேசினது 25,423. அது எங்கே இருக்குது? பையிங் ஜோன் இருக்குது. எப்படி 23,900 450. ஆனால் 25,423 கண்டிப்பாக இந்த லெவலுக்குள்ளே இருக்குது. அப்போனா அழகாக அன்றைக்கி வந்து க்ரீன் கேண்டில் அழகாக நம்ம கால் பை பண்ணால் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். இப்போ ஒரு ப்ராஃபிட் பார்த்தாச்சு. அடுத்து 17ஆந்தேதி பார்க்க போகிறோம். 17ஆந்தேதி ஓப்பன் பேசினது 25,637. இது வந்து நம்ம லெவலில் இல்லவே இல்லை. அப்போனா இது இக்னோர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே. அதே 18ஆந்தேதி ஓப்பன் பேசுகிறப்ப 25,752 செல்லிங் ஜோனில் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு பையிங்காக இருக்குது. அப்போனா இது சக்ஸஸ் ஆகலை. ஓகே. அதேமாதிரி 19ஆந்தேதி ஓப்பன் பேசுனது 25,873. அழகாக செல்லிங் ஜோன் தான் இருக்குது. அழகாக மார்க்கெட் கீழே புட்டை பை பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். 2 சக்ஸஸ் ஆகிடுச்சா? அதேமாதிரி ஃபைனல் டே இன்னைக்கு ஓப்பன் பேசுனது 406. கண்டிப்பாக 250 to 350 இருக்குது. அப்போனா அன்றைக்கி காலை பை பண்ணியிருந்தோம், இன்றைக்கி காலை பை பண்ணியிருந்தோம், ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். மொத்தம் 5 ட்ரேடில் ஒரு ட்ரேட் கிடைக்கவே இல்லை, 4 ட்ரேடில் 3 ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே. இதோட வின்னிங் அக்யூரசி 90% இருக்கும். ஓகேவா? இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. பையிங் ஜோன் 25,350 to 450. அதேமாதிரி செல்லிங் ஜோன் 25,750 to 850 தான் பையிங் செல்லிங் ஜோன் வச்சுக்கோங்க. எப்போ இந்த பையிங் ஜோனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்குதோ அப்போ செல் ஆயிரும். அதேமாதிரி இந்த செல்லிங் ஜோனுக்கு மேலே எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து அதாவது ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் அப்சைட் மூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இது கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மேக்ஸிமம் 1 டேவாக க்ளோஸ் ஆகணும். ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கணும். வச்சுக்கோங்க. அது வரைக்கும் இதுதான் பையிங் ஜோன், இதுதான் செல்லிங் ஜோன். இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாம். இது ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. இது வந்து டெய்லி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக செக் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது. ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.